ஒரு டீ பார்ட்டி இந்தியாவின் அரசியலையே மாற்றி ஒரு ஆட்சியை கவிழ்த்தது என்றால் நம்புவீர்களா? ஆம், 1999ஆம் ஆண்டு நடந்த அந்த டீ பார்ட்டி தான். அதை நடத்தியவர் சுப்பிரமணிய சாமி. அதில் கலந்து கொண்டவர் செல்வி ஜெயலலிதா. அதில் சந்தித்த இரு பெரும் தலைமை யாரென்று தெரியுமா? ஒருவர் செல்வி ஜெயலலிதா, மற்றொருவர் சோனியா காந்தி. இருவரும் சந்தித்து கொண்டு பல மணி நேரம் விவாதித்த பின் மறுநாள் காலை ஆட்சி கவிழ்ந்தது. ஆம், அதுவரை பாஜகவிற்கு ஆதரவாக இருந்த செல்வி ஜெயலலிதா தனது ஆதரவை விலக்கிக் கொண்டார். அதன் மூலம் மீண்டும் ஒருமுறை ஜனாதிபதி ஆட்சி அரங்கேறுமோ என்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டது. அதிலும் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. மாயாவதி என்ற ஒரு கட்சி தலைவி, அதாவது பகுஜன் சமாஜின் கட்சி தலைவி மாயாவதி திடீரென தனது பாஜகவிற்கு தனது ஆதரவை விலக்கிக் கொண்டதால் முதலில் 13 நாட்களில் கலைந்த வாஜ்பாயின் தலைமையிலான பாஜக ஆட்சி மீண்டும் 13 மாதங்களிலும் கவிழ்ந்தது. ஆக 1999இல் பிஜேபி ஆட்சியை கவிழ்த்ததில் அந்த தேநீர் விருந்திற்கும் அதை ஏற்பாடு செய்த சுப்பிரமணிய சாமிக்கும் பங்கு உண்டு. அறிவகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.